டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா என் வாயிலிருந்து நிறைய ப்ளீடிங் நான் பாக்குறேனே, இது நார்மலா? டெஃபினட்டா கொஞ்சோண்டு ப்ளீடிங்ஸ் வர்றது நார்மல் தான். ஒரு 24 to 48 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு மைனர் ப்ளீடிங் அங்கங்க இருக்கிறது வந்து நார்மல் தான். அதுவும் என்ன மாதிரி ப்ளீடிங்னா ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷா உள்ள பிளட் வருது அப்படின்னா ஒரு மைல்டு ஊஸ் தான். இல்ல அங்கங்க ஒரு சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நார்மல் தான். ரொம்ப பிரைட் ரெட்டா பிளட் வெளில வருதுன்னா மட்டும்தான் கன்சர்ன் பார்க்கணும். அதை தாண்டி ஒரு பிங்கிஷா மைல்டா வர்றதை பத்தி நீங்க பயப்பட வேணாம். இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்னா, ஸ்டெரைல் காஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் ப்ளீடிங் சைட்ல வச்சு நீங்க எய்தர் கடிச்சிக்கலாம், இல்ல ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க உங்க கிளாக்கை பாருங்க, ஒரு 10 மினிட்ஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன் என்னன்னா, ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் மொத்தம் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் காமனா இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 99% அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிருக்கும். அப்படி ஸ்டாப் ஆகலைன்னா திரும்ப அதே சைக்கிள் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு 3 தடவை வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்க இம்ப்ளான்டாலஜிஸ்ட நீங்க டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 48 ஹவர்ஸ்ல நீங்க நைட்டு தூங்கி எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் வாயில கொஞ்சம் பிளட் இருக்கிறதும் நார்மல் தான். ரொம்ப பேசாதீங்க அன்னைக்கு, ரொம்ப நாக்கு வச்சு நோண்டாதீங்க. அது மட்டும் இல்லாம சூடா எதுவுமே சாப்பிடாதீங்க. இது பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு காமனா ப்ளீடிங் இருக்காது. அது மட்டும் இல்லாம கோல்டு ஃபுட் எடுத்துக்கலாம், இல்ல ஐஸ் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கறதும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பிளட் வாயில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, பிளட் சலைவாவோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் ஸ்பிட் பண்ணாதீங்க. ஸோ இதை பண்ணிட்டு இருந்தாலே டெஃபினட்டா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.